ஓம் கம் கணபதையே நமக. ஓம் கம் கணபதையே நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க விநாயகர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, இன்று என்னுடைய பிள்ளைக்கு வரமாக உன்னுடைய பிறவி பிராப்தத்தை நான் உனக்கு உணர்த்தப் போகின்றேன். ஆம் மகளே, நீ பிறவி பிராப்தம் பெற்றவள்தான். எத்தனையோ வழிமுறைகளில் இதை நான் உனக்கு உணர்த்த முயற்சிக்கின்றேன். இதோ இப்பொழுதும் உனக்காகவே வந்துள்ளேன். இந்த உலகத்தில் உன்னுடைய நலம் கருதாதவர்களும் உன்மேல் அன்பில்லாதவர்களை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. நீ உன்னை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படி வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு. உன்னை சுற்றி பேசுபவர்கள் பேசிக்கொண்டு போகட்டும். இது உன்னுடைய வாழ்க்கை. அவர்கள் வேடிக்கை பார்ப்பவர்கள் மட்டுமே. இங்கு நீ என்ன நினைக்கின்றாயோ அதை செய்து கொள். உன்னுடைய ஆசைகள் எதுவோ, உன்னுடைய எண்ணங்கள் எதுவோ அவ்வாறாக உன்னுடைய விருப்பப்படி வாழ்ந்து கொள். தர்மத்தை மீறாமல் நேர்வழியில் செல்லும் வரை நீ யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை. உன்னுடைய மனம் என்ன சொல்கின்றதோ அதை நீ கேட்கலாம். அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை வைத்து உன்னையும் நீ திருத்திக் கொள்ளலாம். இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீயே சந்திக்க கற்றுக்கொள். அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடாதே. எனக்கு ஆறுதல் சொல்ல ஆளில்லை, ஆலோசனைகள் வழங்க ஆளில்லை, என் மீது அன்பு செலுத்த ஆளில்லை என்று எப்போதும் புலம்பாதே. உன்னுடைய இன்ப துன்பத்தில் பங்கு பெறுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒருவன் பிறந்திருந்தால் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உன்னை கைவிடாமல் உன்னோடு சேர்ந்தே பயணிப்பார். அது உன்னுடைய பிறவி பிராப்தத்தை பொறுத்திருக்கின்றது. பிறவி பிராப்தம் பெற்றவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய துணையோடு இணைந்தே இருப்பார்கள். அவர்களுக்கான அன்பு அவர்களை தேடி வரும். அப்பா, எனக்கு அந்த பிராப்தம் இருக்கின்றதா என்றுதானே உன்னுடைய மனதில் தோன்றுகின்றது. பிராப்தம் இல்லாமலா நீ இந்த அப்பாவின் பிள்ளையாக பிறப்பெடுத்திருக்கின்றாய்? நீ அதிர்ஷ்டசாலி, நீ பாக்கியசாலி. இந்த அப்பாவின் கருணையை பெற்ற பிராப்தம் நிறைந்த என்னுடைய பிள்ளை நீ. உன்னுடைய பிறவி பிராப்தம் எந்நாளும் உன்னை விட்டு நகராது. ஒரு சில மாய விளையாட்டுகளால் இன்று சற்று துக்கப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக்கொள். மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கையை அதிகரித்துக்கொள். உனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் வாழ்க்கையில் அரணாக என்றும் நான் இருக்கின்றேன். என்னுடைய ஆசீர்வாதம் என்றும் உனக்கு நிரம்பி இருக்கின்றது. கவலைப்படாமல் இரு, மகிழ்ச்சியாயிரு, நம்பிக்கையோடே இரு. நல்லதே நடக்கும். யாமிருக்க